சேலத்தில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடந்த இலவச பொது மருத்துவ முகாமை கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி தொடங்கி வைத்து இரத்த பரிசோதனை செய்து கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலம், பேரூர் திமுக, சென்னை சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து இலவச பொது மருத்துவ முகாமை நேற்று நடத்தினர். முகாமிற்கு தக்கோலம் பேரூர் திமுக செயலாளரும் பேரூராட்சி தலைவருமான நாகராஜன் தலைமையில் அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர், பேரூர் பொருளாளர், பேரூர் துணை செயலாளர், அவைத்தலைவர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக கைத்தறித்துறை அமைச்சர் ஆர். காந்தி, மாநில சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் வினோத் காந்தி ஆகியோர் பங்கேற்று மறைந்த முதல்வர் கருணாநிதியின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தனர். முகாமில் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த பரிசோதனை செய்து கொண்டார். சென்னை சவிதா கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் லோகேஷ் தலைமையில் 38 பேர் அடங்கிய மருத்துவ குழுவினர் பொது மருத்துவம், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், தோல், கண், காது, மூக்கு, தொண்டை, எலும்பு மற்றும் பெண்கள் மருத்துவத்திற்கு சிகிச்சை அளித்தனர். முகாமில் பேரூர் திமுக நிர்வாகிகள், கவுன்சிலர் கோபி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதில் தக்கோலம் பேரூராட்சியை சேர்ந்த 400க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கிருஷ்ணவேணி யாரு?